பாமக பொருளாளர் திலக பாமான் நேற்று முளைத்த காளான். அவர் கட்சியின் எந்த போராட்டத்திலும் பங்கேற்காதவர். அவர் பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சிப்பதா என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கண்டனம். ஜனவரி 1ஆம் தேதி உற்சாகமாக வாழ்த்து தெரிவிக்கும் முதல்வர் ஸ்டாலின் சித்திரை 1ஆம் தேதி மௌன விரதம் இருப்பது தமிழர்களை அவமதிக்கும் செயல். தமிழர் வாழ்வியல் பண்டிகையை புறக்கணிக்கும் முதல்வரை தமிழகம் புறக்கணிக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். நான் தனித்துதான் போட்டியிடுவேன். பாஜகவுடன் நான் கூட்டணி என ஏன் என்னை பிடித்து தள்ளுகிறீர்கள்? நான் யாருடைய அறிவுரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்றுள்ளார். மகா அவதார் பாபாஜியின் குறியீடான அபான முத்திரையை காட்டியபடி அண்ணாமலை இருக்கும் புகைப்படம் வேகமாக பரவி வருகிறது. ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றுள்ள பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி குகையில் தியானம் செய்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் கடலூர் மாவட்டம் வாழக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியின் மகள் கதிர்ச்செல்வி முதலிடம் பிடித்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஏப்ரல் 16ஆம் தேதி பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமனம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உலகில் எங்கு வாழ்ந்தாலும் தமிழர்களை ஒன்றாக பிணைப்பது தமிழ் உணர்வு. உலக தமிழர்கள் அனைவரையும் தமிழ் புத்தாண்டில் வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று மகள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் புத்தாண்டு வாழ்த்து. பெண் காவலர் கொடுத்த பாலியல் புகாரில் காவல்துறை டிஐஜி மகேஷ்குமாரின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து மாநில உள்துறை உத்தரவு. தமிழக ஆளுநரின் பேச்சை மக்கள் விரும்பவில்லை. ஆளுநரின் பேச்சை விரும்புபவர்கள் கூட அவர் தனிப்பட்ட முறையில் வேறு இடத்தில் இதை பேசியிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் என்று அமைச்சர் முத்துசாமி கருத்து. தேனி தனியார் மண்டபத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடந்த சமத்துவ நாள் விழாவில் பள்ளி மாணவர்களை வைத்து குப்பைகளை அகற்றச் சொன்ன சம்பவத்தால் அதிர்ச்சி. அமைச்சர் பொன்முடியின் பேச்சை யாரும் நியாயப்படுத்தவில்லை. அந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துவிட்டார் என சபாநாயகர் அப்பாவு கருத்து. திருப்பதியில் நடக்கும் அன்னதானத்திற்கு தனது மகன் பெயரில் 17 லட்சம் ரூபாய் செலுத்தி உணவு பரிமாறினார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மனைவி அன்னா லட்சுமிவா. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் வரும் ஜூலை மாதம் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்பார் என்று அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் தங்கவேலு கருத்து. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் பெரிய திட்டங்களை தொடங்கி வைத்தனர். இப்போது திமுக ஆட்சியில் ஏற்கனவே முடிந்த திட்டங்களுக்கு அமைச்சர்கள் பூமி பூஜை போடுகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம். தவறாக பண பரிமாற்றம் செய்பவர்கள் வீட்டிற்கு மட்டுமே இடி வரும். அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி அதிமுகவை கூட்டணியில் சேர்த்ததாக கூறுவது தவறு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்திற்கும் இடையில் இருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று. விஜயகாந்த் உடல்நலக் குறைவோடு இருந்தபோது ஒரு சகோதரனைப் போல கவலைப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொண்டார். அவர்களுடைய நட்பு பரஸ்பர மரியாதையிலும் அன்பிலும் காட்டப்பட்டது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நெகிழ்ச்சி. அனைவரின் வீடுகளிலும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அம்பேத்கரின் படத்தை வைக்க வேண்டும். அம்பேத்கர் என்ற மாமனிதர் ஒரு ஜாதிக்கு மட்டும் உரியவர் இல்லை என அமைச்சர் துரைமுருகன் கருத்து. சைவ வைணவ சமயங்களை ஆபாசமாக விமர்சித்த பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என திருக்கோவிலூர் பாஜக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. ஆணவ கொலைகளை தடுக்க தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் அதை மற்ற மாநிலங்களும் பின்பற்றும் என அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வேண்டுகோள். ஏழைகள் நலன் சமூக நீதியை உறுதி செய்ய மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டுக்கு முன் 74 விமான நிலையங்கள் இருந்தன. இப்போது 150 விமான நிலையங்கள் இருக்கின்றன. செருப்பு அணிந்திருப்போர் கூட விமானத்தில் பறப்பார்கள் என்று வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. பாஜக கூட்டணி அமைந்தால் அதிமுகவில் இருந்து விலகுவதாக நான் சொல்லவில்லை. நான் பதவியை விட்டு விலகுவேன் என்று கூறியதாக திருமாவளவன் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய்யான செய்தி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. சென்னை பரங்கிமலை மற்றும் கோயம்பேட்டில் 2 கிலோ கொக்கைன் பறிமுதல். இது தொடர்பாக சாயல்குடி ரேஞ்சில் வனக்காப்பாளராக பணிபுரியும் மகேந்திரன் உள்ளிட்ட 8 பேர் கைது.
வெற்றி பெறும் கூட்டணியில் இருப்பதுதான் அரசியல் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும். தற்போதைய சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறது என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தகவல். டெல்லியில் இருக்கும் லட்சுமிபாய் கல்லூரியில் வகுப்பறை சுவரில் மாட்டுச்சாணம் பூசப்பட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் ஒரு ஆய்வு தொடர்பாகவே சுவரில் மாட்டு சாணம் பூசப்பட்டதாக கல்லூரியின் முதல்வர் பிரத்யூஷா வத்சலா விளக்கம். சீனாவில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள நிலையில் பெய்ஜிங் நகரில் 50 கிலோவுக்கு குறைவான எடையுள்ளவர்கள் வெளியே வர வேண்டாம் என சீன அரசு அறிவுறுத்தல். மார்ச் 2024-25 வரையிலான 12 மாதங்களில் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் 1.83 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஐபோன்களை உற்பத்தி செய்துள்ளது. இது சென்ற ஆண்டை விட 60% அதிகம் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். தமிழ் மொழிக்கான ஒரு பெருமை சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கருத்து. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அதன் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். திருநெல்வேலியில் நான் போட்டியிடுவது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பெங்களூரு விமான நிலையத்தில் விமானங்களின் புறப்பாடு குறித்த அறிவிப்பு பலகையில் ஹிந்தி மொழி அகற்றப்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் ஹிந்தி மொழி அகற்றப்படவில்லை எனவும் ஏற்கனவே கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் தகவல். இந்தியாவிலேயே முதன்முறையாக இணையத்தில் லோக் அதாலத் சேவைகளை வழங்கும் முதல் மாநிலமாக கேரளா மாறியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பியோடிய மெஹுல் சோக்ஷி பெல்ஜியத்தில் கைதான நிலையில் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி சோக்ஷியின் வழக்கறிஞர் ஜாமீன் பெற முயற்சிப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவருமான குலாம் நபி ஆசாத் தனது கட்சியின் அனைத்து குழுக்களையும் கலைத்தார். வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலம் மாஃபியாக்களின் கொள்ளை நிறுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. குஜராத் கடற்கரை பகுதியில் 1,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ எடையுடைய மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. நாட்டின் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு இந்தியரின் சம உரிமைக்காகவும் அம்பேத்கரின் போராட்டமும் பங்களிப்பும் நம்மை வழிநடத்தும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல். மகாராஷ்டிராவின் வோர்லி போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணுக்கு இந்த மிரட்டல் வந்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காலியாக இருக்கும் குறை தீர்ப்புகள் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு மே 5ஆம் தேதிக்குள் tnhrd.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் வாகன உதிரிப்பாகங்கள் உற்பத்தி 1.20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என நிதி ஆயோக் கணிப்பு. மார்ச் மாதத்தில் அதிகம் டவுன்லோட் செய்யப்பட்ட செயலிகளின் பட்டியலில் ChatGPT முதலிடத்தில் இருக்கிறது. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் கிப்லி அம்சத்தின் எதிரொலியாக பலர் ChatGPTயை பதிவிறக்கம் செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் மாணவர் விசாக்களை தவறாக பயன்படுத்துவதாக கூறி இந்தியாவின் குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களின் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தகவல். இந்தோனேஷியாவில் குற்றவாளிகளை வழக்கில் இருந்து தப்பிக்க உதவிய 3 நீதிபதிகளை அதிரடியாக கைது செய்தது இந்தோனேஷியா அரசு. விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமேசான் நிறுவன ஜெஃப் பெசோஸ் தொடங்கியுள்ள ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்திற்கு சொந்தமான நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டில் 6 பெண்கள் அடங்கிய குழுவினர் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்றனர். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என அவருக்கு எதிரான போராட்டக்காரர்கள் பரப்பிய போஸ்டர்களால் பரபரப்பு. உக்ரைனின் சுமி நகரத்தின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பொதுமக்கள் 32 பேர் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தகவல். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் 21 லட்சம் மூத்த குடிமக்கள் டிஜி கேரளா என்ற டிஜிட்டல் கல்வியறிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திறன் பெற்றுள்ளனர். இதன் மூலம் டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற அதிக மக்கள் வாழும் மாநிலமாக கேரளா மாறியுள்ளது. அமெரிக்க குடிமக்கள் அல்லது கிரீன் கார்டு பெற்றவர்களை திருமணம் செய்பவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அரசு அறிவிப்பு. 34 ஆண்டுகள் கழித்து மறைந்த விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்படுகிறது.
அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அதிமுக நகர செயலாளர் முகமது கனி என்பவர் தனது பதவி மற்றும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு கடிதம். சென்னை சாலிகிராமத்தில் 16 வயது சிறுவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் காந்தி நகரைச் சேர்ந்த சம்பத் என்ற முதியவர் காயம்.